இப்போ நம்ம பேக் முடிச்சிட்டோம், ஸ்லீவ் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு பேக் பார்ட் மட்டும் நான் எடுத்திருக்கேன். பேக் பார்ட் எடுத்துட்டு வழக்கமாக நம்ம எப்போவுமே 1 இன்ச் வந்து நம்ம ஐப்பட்டி ஹூக் பட்டிக்காக நம்ம 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விடுவோம். அதை விட்டுட்டு இந்த பேக் பார்ட்டை வந்து அந்த 1 இன்ச்சுக்கு அந்த பக்கமாக வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் மார்க்கிங், ஆம்போல் மார்க்கிங் இது ரெண்டையுமே பண்ணிக்கலாம். இந்த கோடு கொஞ்சம் லென்த் எடுத்து விட்டுடலாம். சரிங்களா? பண்ணிட்டு அதே போல் அவ்வளோதான். இந்த அளவு மட்டும் போதும், மற்ற அளவு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு குறைப்போம், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஷோல்டர் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக ட்ராப் ஆகாமல் இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக. ஆனால் அளவு வந்து ஒரே அளவாக தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. இப்படி வர ஆம்கோல் வந்து இப்படி வரும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் வந்து 8.5 இதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக்ல வந்து இங்கிருந்து இங்கே 3 இன்ச்சஸ் வச்சோம், அதையே வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கிருந்து ஒரு லைன் அப்படியே போட்டு விட்டுடலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டும் வந்து டீப் நெக். இப்போ இவங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து என்ன மெஷர்மெண்ட், அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பேக்ல வந்து 10.3 வச்சோம் இல்லைங்களா? இங்க வந்து என்ன 10.3 கூட 10.2 வச்சோம் பேக்ல. இங்க வந்து 10.2 கூட ஒரு 3/4 இன்ச் ஆட் பண்ணணும். அப்போ 10.25 கூட ஒரு 3/4 இன்ச் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு வரக்கூடிய அளவு 11. சரிங்களா? இப்போ அப்பர் செஸ்டோட வித்து நம்ம மார்க் பண்ணிட்டோம், நெக்கு மார்க் பண்ணிட்டோம். நெக்கு வந்து நம்ம டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. ஓகே. இப்போ ஃப்ரண்ட் சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா? அந்த சென்டர் டாட்டோடைய உயரத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். அந்த ஃபார்முலா வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதில் போய் பார்த்துட்டு கூட வந்து இதை நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஃப்ரண்ட்டோட டாட்டோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் பாருங்க. 44 அவங்களோட அப்பர் அது பஸ்ட் மெஷர்மெண்ட்டு, அது கூட 2 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 46. 46ல் வந்து 46 4ஆல் டிவைட் பண்ணும்போது 11 கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்தும் போது 12. இந்த 12 தான் அப்பெக்ஸ் பாயிண்டோடைய உயரம், டாட்டுடைய உயரம் 12. 12க்கு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம்
இந்த டாட்டுடைய உயரம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த பஸ்ட் லைனுடைய வித்து வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து சேம் அதே பஸ்டுடைய மெஷர்மெண்ட் தான். பார்த்தீங்கன்னா 44 plus 2 46 divided 4 11.5 plus half 12. இந்த 12 தான் இந்த பஸ்ட் லைன்ல வரக்கூடிய வித். தெரியுதுங்களா? ஓகே. பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்கேல் வச்சு இந்த ஆம்போல்ல மார்க் பண்ணியிருக்கிற அப்பர் செஸ்டோட வித்தையும் பஸ்டோடைய வித்தையும் வந்து நம்ம ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த லைன் வந்து கிராஸாக தான் வருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸோட வித்து வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா? 46. இந்த 46 10ஆல் டிவைட் பண்ணும்போது 4.6. இதுதான் வந்து அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் உடைய ஒரு பகுதி, வித்தோட ஒரு பகுதி 4.6 நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 4.6 வந்துச்சு இல்லைங்களா? இந்த அதே அளவு தான் இங்க முன்பக்க வரக்கூடிய டாட்டுடைய மொத்த உயரம், அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டுடைய மொத்த உயரம் 4.6 மார்க் பண்ணிட்டு தெரியுதுங்களா? ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஹாஃப் இன்ச் குறிச்சிட்டு அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு விட்டுணும். போட்டுட்டு இப்போ இங்க இருந்து நம்ம இங்க 4.6 நம்ம குறிச்சோம் இல்லைங்களா? அதை வந்து இங்க சீம் அலவன்ஸ்க்குன்னு விட்டுருக்கோம் இல்லைங்களா? ஐப்பட்டி உப்பட்டிக்காக அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும். 5.25 ஒரு பாயிண்ட். இந்த 5.25 ஒரு பாயிண்ட்டை இந்த லாஸ்ட்ல இருந்தே வச்சிடணும். வச்சாச்சு. இப்போ இந்த கோடையும் நம்ம ஜாயின் பண்ணி விடணும். ஓகேங்களா? இப்போ இந்த கோடையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு இடத்துலயும் வரக்கூடிய சென்டர் டாட்டுக்குள்ள போகக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும் பாத்தீங்களா? அந்த அளவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்க வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன 37. 37 வந்து 4ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 9.25. 9.25 இந்த இடத்துல வச்சுக்கணும். இங்க இருந்து 9.25 எங்க வருதோ அந்த இடத்த நீங்க ஒரு டிராப் பண்ணிக்கோங்க, ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த புள்ளி வரைக்கும் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். 4.25. 4.25 வருது. அப்ப 4.25 ரெண்டா பிரிச்சா எவ்வளவு வரும்? 2.25 ஒரு பாயிண்ட். 2.25 ஒரு பாயிண்ட். இந்த இடத்துலயும் 2.25 ஒரு பாயிண்ட். இப்போ இந்த ரெண்டு பக்கமும் நமக்கு வரக்கூடியது தெரிஞ்சிருச்சு. 2.25 ஒரு பாயிண்ட். ஒரு பாயிண்ட். சரிங்களா? இப்போ இங்கிருந்து நம்ம வச்ச அளவு வந்து என்ன? 4.5 ஒரு புள்ளி, அதாவது 4.6. இந்த 4.6 தான் நமக்கு இங்கேயும் இருக்கணும். இங்க கரெக்டா இருக்குது. அதே போல 4.6 தான் இங்கேயும் இருக்கணும். இந்த அளவு வரைக்கும் நம்ம வந்து எடுத்து தைச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூஸ் வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரண்ட் போர்ஷன்ல. 4.6. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம இங்க எவ்வளவு வச்சா 2.25 ஒரு பாயிண்ட் வச்சோம் இல்லைங்களா?
இந்த 2.25 ஒரு பாயிண்ட்டை இங்கேயும் வைக்கணும் கரெக்டா. 2.25 ஒரு பாயிண்ட். அதே போல இந்த இடத்துல 2.25 ஒரு பாயிண்ட் இருக்குதான்னு பார்க்கணும். பத்தல. அப்போ இங்கிருந்து அந்த கோடு இந்த மாதிரி இப்படி வரும், ஒரு பாயிண்ட் தள்ளி வரும். அதே போல இங்கேயும் இது வந்து நீங்க அளவு எடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இது இந்த இடத்துல வந்து நீங்க திரும்பவும் சேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த 2 அளவு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த அளவு கண்டுபிடிக்கணும். இது வந்து 4.6. அதை அப்படியே 2ஆ ஃபோல்டு பண்ணுங்க. எவ்வளவு வருதுன்னு 2.25 மார்க் பண்ணிட்டு இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் இங்கிருந்து இந்த புள்ளியையும் இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? இப்போ இந்த ஷேப் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது எப்படி வரும், இந்த ட்ரையாங்கிள் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது. சென்டர் டாட் வந்து நம்ம இந்த மெத்தட்ல தான் கண்டுபிடிக்கணும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நெக்ஸ்ட் வந்து இந்த செகண்ட் டாட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கலாம். இங்க இருந்து எப்பவுமே வந்து ஒரு 1.25. ஆனா இவங்களுக்கு வந்து பஸ்ட் அளவு அதிகமா இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 1.5 இன்ச் வைக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு. சரிங்களா? இந்த 1.5 இன்ச்சு 3/4 இன்ச்சு சென்டர் இந்த இடத்துல ஒரு பாதியா எடுத்துட்டு இங்கிருந்து ஒரு 1.5 இன்ச் நான் மேல வச்சுக்கிறேன். மேல வச்சுட்டு இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் மேல, அதே போல இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் மேல வச்சுட்டு என்ன பண்ணணும், அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டுலாம். சரிங்களா? போட்டு விட்டுட்டு இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே, இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச் மேல வச்சுட்டு ஒரு கோடு. இப்போ நமக்கு செகண்ட் டாட்டும் கிடைச்சிருச்சு. அடுத்தது இந்த தேர்ட் டாட். இந்த தேர்ட் டாட் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா இங்கிருந்து ஒரு 3/4 இன்ச் வச்சுட்டு ஒரு ஷேப் எடுத்துக்கும். சரிங்களா? இந்த ஃபோர்த் டாட், இந்த ஃபோர்த் டாட்டுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சீம் அலவன்ஸ்க்கு லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் ஒரு 1/2 இன்ச். ஓகேவா? அடுத்தது இந்த கோட்டை வந்து நம்ம இங்க ஜாயின் பண்ணோம் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுங்க, இங்கிருந்து ஒரு 1 இன்ச் வச்சுட்டு ஒரு கோடு போட்டணும். சரிங்களா? இப்போ இதுதான் ஃப்ரண்ட்டுடைய அளவு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது பக்காவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க,
ஃப்ரண்ட்ல எதுக்கு நீங்க 3/4 இன்ச் லூஸ் குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நம்ம நெக்கு வந்து இது டீப் நெக் அப்படிங்கிறதுனால, நம்ம ஃப்ரண்ட் நெக்கும் வந்து டீப் நெக்கு 8 வச்சிருக்கோம். நம்ம இங்க இருந்து தான் வந்து இங்க அளவு எடுக்கிறோம். சரிங்களா? இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி எடுக்கிறதில்ல. இங்கேருந்து இப்படி கிராஸ்ல தான் எடுக்கிறோம். இங்க கிராஸ்லேருந்து எடுக்கும்போது இந்த பாயிண்ட் வந்து 10.25 ஃப்ரண்ட்ல நம்ம பேக்கில் எவ்வளோ வச்சுருந்தோம்னா 10.25. இந்த 10.25லேருந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம 3/4 இன்ச் லூஸ் கொடுக்குறோம். இந்த லூஸ் எதுக்காக அப்படின்னா, இங்கே வந்து இந்த 3வது டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா? இந்த 3வது டாட் பிடிக்கும்போது இங்கிருந்து ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துக்குள்ள ஒரு 3/4 இன்ச் வந்து துணி உள்ளே போயிருங்க. அப்போது இங்கிருந்து இன்ச் டேப் வச்சு பாருங்க எப்படி வருதுன்னு. பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 6 ஒரு பாயிண்ட்டு அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 10.25 வந்து முடியுது. சரிங்களா? நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் 10.25. இங்கே உள்ள துணி இழுத்தது போக கரெக்டாக வந்து 10.25க்கு நிற்கிது. இங்கே 3/4 இன்ச் துணி நமக்கு உள்ளே போயிடும். அதனால தான் நம்ம இங்கே எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 3/4 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். சரிங்களா? அப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்போ இங்கே 3/4 இன்ச் வைக்கும்போது இங்கே ஆம்கோல்லையும் உங்களுக்கு பெருசாக தானே இருக்கும் அப்படிங்கும்போது, இங்கே வந்து நம்ம எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இங்கே தேர்டு டாட்டில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கூட நம்ம பிடிச்சிக்கலாம். நமக்கு தேவை வந்து இங்கேருந்து இங்கே 9.5 வந்து வரணும். 18 அப்படின்னா இவங்களுக்கு 9.5 வரும். வரணும் அப்படின்னா இங்கே 9.5 வருது. வரதுக்கு நம்ம இங்கே எவ்வளோ பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கிட்டு இது பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பட்டியோட மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். இப்போது பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த கோடு கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. மேலேயும் வந்து கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இது கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆக்சுவலாக இந்த இடம் வந்து நமக்கு கட்டிங்க்கு போயிடும். அதனால இந்த இடத்த எடுக்க வேண்டாம். நான் இன்னும் கட் பண்ணலை. சரிங்களா? அப்போது இங்கிருந்து இது வரைக்கும் பாருங்கள் 1.5 இன்ச் வருது. இந்த கோடு வரைக்கும் 1.5 இன்ச் வருது. நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துலையும் நான் வந்து எடுத்து காட்டியிருப்பேன். எதனால இந்த பக்கம் நான் எடுத்து காட்டினேன் அப்படின்னா, பிகினர்ஸாக இருக்காங்க. கரெக்டாக அளவு எடுத்து கட் பண்ணி கடைசியில் வந்து அவங்க செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்னால வந்து பட்டி துணி பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் அவங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும்னு இந்த இடத்துலயும் வச்சு காட்டியிருப்பேன். ஆனா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு. இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கணக்கு எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் வருது. இங்க இருந்து இது 1.5 இன்ச் வருது. ஓகேங்களா? நமக்கு இந்த அளவு தெரிஞ்சதுன்னா போதும். சரியா? இங்கிருந்து இது 1.5 இன்ச் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அந்த 4வது ஒரு டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா? அது எவ்வளவு வருதுன்னு அளந்து பாருங்க. இன்ச் டேப் வச்சு அளந்து பாருங்க. 3/4 இன்ச் வருது. இந்த இடத்துல முடிகிற இடத்துல 3/4 இன்ச் வருது. அப்போ இது எப்படியே இருக்கட்டும். நான் உங்களுக்கு அது பேப்பர்லயே போட்டு காட்டிடுறேன். சரிங்களா? அப்போ இது வந்து அவங்களுடைய வேஸ்ட் வந்து 37 வந்து நீங்க 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 9.25 வரும்னு சொல்லியிருக்கேன். வேஸ்ட் மெஷர்மெண்ட் இடுப்பளவு வந்து 9.25 வரும். ஃபர்ஸ்ட் அந்த 9.25க்கு வந்து நான் ஒரு கோடு ஒன்று போட்டுக்கலாம். நான் இங்க இருந்து இந்த பக்கம் கொஞ்சம் இடம் விட்டுட்டு மெஷர் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 9.25. அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வரைக்கும் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டா நான் 9.25 எடுத்திருக்கேன். அதை அப்படியே வச்சு ஸ்ட்ரைட்டா வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு பாருங்க, இந்த இடம் 2 இடம் வர இடம் வந்து நமக்கு 1.5 இன்ச் வருதுன்னு சொல்லி சொன்னா அந்த 1.5 இன்ச் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த டாட்டுக்கு பிடிக்கக்கூடிய அளவு வந்து 3/4 இன்ச் வருது. 3/4 இன்ச் வருது. இந்த இது வந்து 3/4 இன்ச் வருது. சரிங்களா? அப்போ அதுக்கு வந்து ஒரு இங்கிருந்து இங்க ஒரு 1.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாடியையும் பட்டியையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச் வேணும். அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச். சரியா? அப்போ மொத்தம் நமக்கு அப்ப கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து
ஒரு 1/4 இன்ச் வேணும். பட்டியை வந்து மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் வேணும். அதுக்கும் போட்டுக்கிறேன். அப்போ மொத்தமா நமக்கு பேக் சைடு தேவைப்படுற அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.25 வருது. சரிங்களா? இது இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு இந்த கோடை வந்து இப்படி கிராஸா போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டாச்சு. சரி, இப்போ இங்க இருந்து எவ்வளவு வருது? நமக்கு 3.25 வருதுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல இந்த இடத்துல வந்து இந்த சென்டர் பகுதி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சென்டர் பகுதி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடம் இருக்குது இல்லைங்களா? இந்த சென்டர் டாட்ல இருந்து இங்க இந்த ஹூக் ஐப்பட்டி வைக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா? அங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுல இருந்து இது வரைக்கும் கணக்கெடுக்கணும் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இது ஏன் இந்த 1/2 இன்ச் அப்படின்னா இது வந்து ஸ்டிச்சிங்குள்ளார போயிடும், மடிச்சடிக்கும் போது அதுக்குள்ள போயிடும். இப்போ அங்கிருந்து இந்த இடம் வந்து 3.1 அப்போ இந்த இடத்துல இருந்து 3.1க்கு இங்க நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இதையும் வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுட்டு இங்க 3.25 வந்துச்சுங்களா? அந்த 3.25 இங்கேயும் வச்சிடலாம். கரண்ட் போயிடுச்சு. இங்கேயும் அந்த 3.25 வச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க 3.25 வருது அப்படின்னா அங்கிருந்து இங்க ஒரு 1 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஆனா இவங்களுக்கு 3/4 இன்ச் வந்து குறைச்சா போதும். இங்கேயும் ஒரு சென்டர்ல ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கிருந்து இங்க 3.1 இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கேயும் 3.25 வச்சுட்டு இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச்சு கம்மி பண்ணிருங்க. சரிங்களா? கம்மி பண்ணிட்டு என்ன பண்ணணும்? இங்க இருந்தும் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த பேட்டர்னை நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு இந்த இடம் இருக்கு இல்லைங்களா? இங்கிருந்து கரெக்டா ஒரு கோடு. சரிங்களா? அதே போல இந்த சைடு இந்த டாட் இருக்குது இல்லையா? இங்க இருந்து வச்சு சரிங்களா? இப்போ நமக்கு இந்த அளவு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த கோடை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம இழுத்து விட்டுடலாம். இது எதுக்காக இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எடுத்து விடுறோம்னா இங்கே வந்து இன்னும் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்கவே இல்லை. முடிகிற இடம் இது. இதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஒரு 1/2 இன்ச் இந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்துட்டு அங்கிருந்து இந்த கோடை ஜாயின் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்த போர்ஷன் வந்து துணிக்குள்ள போயிரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்காகத்தான் இந்த இடம். அதுக்கப்புறம் இங்கிருந்து ஒரு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் இந்த பக்கமும் நம்ம கொடுக்கல, அதனால அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பட்டி கட் பண்றது இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? பண்ணிட்டு இங்கதான் நமக்கு முடியுது. இந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு லைன் வந்து போட்டுடலாம். சரிங்களா? இதுதான் பட்டி எடுத்தாச்சு.
இதில் என்னங்க சிரமம் இருக்குது, எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். சில பேருக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப கம்மியாக வேண்டாம் அப்படின்னா மேலே இருந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி இருக்கிறோமா, வேண்டாம், ஒரு 1/2 இன்ச் மட்டும். எனக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும், ரொம்ப கம்மியாக வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் வச்சுங்க. ஏன்னா நம்ம இங்கே நம்ம கீழே இறக்க இந்த இடத்துல ஒரு ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். அதுக்காக தான், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக பட்டி வச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்படி கொண்டு போய்க்கலாம். இந்த 1/2 இன்ச்சுன்னு வச்சிங்கன்னா இப்படி கொண்டு போய்க்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ வேணுமோ அது. அதான் அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 இன்ச்சுக்கு கீழே வந்து யாருமே வந்து இறக்க மாட்டாங்க. 1 இன்ச் அப்படிங்கிறது எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு அளவு தான். அதுக்கு கீழே இறக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போ நாம இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த ஷேப் கொடுக்கறதுக்காக இங்கிருந்து அந்த 1/4 இன்ச்சை வந்து நம்ம இது கூட இணைச்சிருவோம். இந்த கிராஸ்ல ஜாயின் பிடிப்போம் இல்லைங்களா, பாடி ஜாயிண்ட், அது கூட அப்படியே இணைச்சிருவோம். கட் பண்ணும் பொழுது நம்ம இந்த லைன்ல அப்படியே கட் பண்ணிடுவோம். இது நமக்கு தேவையில்லை. இப்போ புரியுதுங்களா? இதுதான் பட்டியும் நம்ம எடுத்தாச்சு. உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.